பொதிகை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பொதிகை செய்தி பிரிவு மக்கள் மேடை நிகழ்ச்சியின் வாயிலாக இந்திய சுதந்திரத்துக்காக போராடிய தமிழகத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகளை குறித்து தான் நம்ம பேசுகிறோம். தொடர்ந்து நாம் மக்கள் மேடை தலைப்பிலே பேசி வருகிறோம். ஆனால் இந்த வாரம் முதல் அந்த தலைப்பில் தியாகச் சுடர்கள், தமிழகத்தின் தியாகச் சுடர்கள் என்ற தலைப்பில் நாம் பேச இருக்கின்றோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த 75 ஆண்டு கால சுதந்திர தினத்தை, அந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தை தொடர்ந்து ஓராண்டு காலம் கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தியதின் பேரில் அல்லது உத்தரவிட்டதின் பேரில் இந்தியா முழுவதுமாக நாம் அறியப்படாத, தெரியாத அல்லது மறைக்கப்பட்ட, மறுக்கப்பட்ட சுதந்திர போராட்ட தியாகிகளை குறித்து பல்வேறு மாநிலங்களில் பேசி வருகிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு என்ன, அந்த தமிழகத்தில் இருந்து எப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள், சில பேர் இன்னுயிரையே நீத்திருக்கிறார்கள், சில பேர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்திருக்கிறார்கள் இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக. இந்த அமிர்த மகோத்சவத்தை கொண்டாட வேண்டும் என்று பாரத பிரதமர் உத்தரவின் நம்ம தொடர்ந்து அதை கொண்டாடி கொண்டிருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம வரலாற்று புத்தகத்திலே மிகவும் பிரபலமான சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து தான் நம்ம தெரிந்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஆனால் தெரியாத எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்கள், இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாத எத்தனையோ பேர் அந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்கிறார்கள். தங்களுடைய சொத்து, தங்களுடைய வீடு, வாசல், குடும்பம் அனைத்தையும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இன்றைக்கு தமிழகத்தின் தியாகச் சுடர்கள் என்ற தலைப்பில நாம இன்னைக்கு பார்க்க போற சுதந்திர போராட்ட வீரர் விருதுநகர் KS முத்துசாமி ஆச்சாரியார் அவர்களை குறித்து பேசுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தியாக சுடரை குறித்து இன்றைக்கு டாக்டர் SK கார்வேந்தன் அவர்கள் பேச இருக்கின்றார். உங்கள் சார்பாக அவரை நான் வரவேற்கின்றேன், வணக்கம் தெரிவிக்கின்றேன். ஐயா வணக்கம். ஐயா உங்களுக்கும் புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, KS முத்துசாமி ஆச்சாரியார், அதாவது விருதுநகரை சேர்ந்தவர், காமராஜருக்கு மிகவும் நெருக்கமானவர் அல்லது அவருக்கு முன்னோடி என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் எப்படிப்பட்ட முன்னெடுப்புகளை, எப்படிப்பட்ட போராட்டங்களை இந்த சுதந்திரம் வாங்குவதற்காக இந்த நாட்டிற்காக உழைத்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமா உங்களால? அதாவது இன்றைக்கு இளைஞர்கள் எத்தனையோ பேரை மறந்துட்டாங்க அல்லது இன்னும் தெரியாது அவங்களுக்கு, இவர்களெல்லாம் போராடி இருக்கிறார்களா என்ற ஆச்சரியமாக தான் பார்க்க. இந்த பேர் கூட உண்மையாகவே எனக்கு கூட தெரியாது. ஏன்னா நாம் வரலாற்று புத்தகத்திலே இவர்களெல்லாம் படித்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் குறித்து நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்திய திருநாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றின் 75வது ஆண்டினை கொண்டாடுகின்ற விதம் நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தின் வாயிலாக இன்றைய தினம் தியாகச்சம்மல் விருதுநகர் KS முத்துசாமி ஆச்சாரி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை அக்காலத்தில் 3 அணிகளாக பிரித்து பேசுவார்கள். வடநாட்டில் பால், லால், பால் என்கிற பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் என்ற தீவிரவாத தேச விடுதலை போராளிகள். தமிழகத்தில் அவர்கள் அணியில் இருந்தவர்கள் கப்பலோட்டிய தமிழன் பாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பாரதியார் போன்றவர்கள். சாத்திக முறையில் அண்ணல் காந்தியடிகளின் வழியில் போராடிய மூவர் அணி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், காமராஜர் அவர்கள், KS முத்துசாமி ஆச்சாரி அவர்கள். இருப்பினும் முத்துராமலிங்க தேவரும் காமராஜரும் முத்துசாமி ஆச்சாரியும் ஆங்கிலேயரை விரட்டுவதில் மிக தீவிரமாக செயல்பட்டார்கள். திரிபுரா காங்கிரஸ் மாநாட்டில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு அண்ணல் காந்திஜி பட்டாபி சீதாராம ஐயாவை வேட்பாளராக நிறுத்தினார். அவரை எதிர்த்து நேதாஜி அவர்கள் போட்டியிட்டார்கள். திரு சத்தியமூர்த்தி, காமராஜர், முத்துசாமி ஆச்சாரி போன்றவர்கள் எல்லாம் நேதாஜிக்கு வாக்களித்தார்கள். KS முத்துசாமி ஆச்சாரி விருதுநகரிலே ஒரு மரியாதைக்குரிய இளைஞராக இருந்தார். அவரை அனைவரும், அனைத்து நண்பர்களும் தலைவர்களும் KSN என்றே அழைப்பார்கள். ஆங்கிலத்தில் இன்செப்பரபிள்ஸ், பிரிக்க முடியாத ஒன்று சொல்வார்கள். அதற்கு உதாரணமாக தமிழும் இனிமையும் நகமும் சதையும் என்பார்கள். அப்படி பிரிக்க முடியாத நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் தான்
KS முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும். தன் நண்பர் காமராஜரை சத்தியமூர்த்தியிடம் அறிமுகப்படுத்தி முத்துராமலிங்க தேவரின் அன்பை பெற்று தந்து படிப்படியாக முன்னேற வைத்து தமிழக காங்கிரஸ் தலைவராக ஆக்கிய பெருமை நம்முடைய முத்துசாமி ஆச்சாரி அவர்களுக்கே சாரும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் சாணக்கியராக திகழ்ந்த KS முத்துசாமி ஆச்சாரி அக்காலத்தில் விருதுப்பட்டி என்று அழைக்கப்பட்ட விருதுநகரில் 1905ஆம் ஆண்டு விஸ்வகர்ம சமூகத்தை சார்ந்த KS சங்கரநாராயண ஆச்சாரி பூர்ணத்தம்மாள் தம்பதியினரின் மகனாக பிறந்தார். காமராஜரை விட 2 வயது இளையவர். இருவரும் விருதுநகர் சத்திரிய நாடார் வித்தியாசாலையில் ஒன்றாக படித்தார்கள். 13/4/1919 அன்று பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக்கில் நடந்த அந்த படுகொலையில் பல நூறு பேர் மரணமடைந்த செய்தி அறிந்து இருவரும் கொதித்தெழுந்தனர். ஆங்கிலேயர் மீது கடும் கோபம் கொண்டனர். 1920ஆம் ஆண்டு நடந்த ஒத்துழையாமை இயக்க போராட்டத்திலே பங்கு பெற தீவிரமாக இருந்தார்கள். ஆனால் முத்துசாமி ஆச்சாரிக்கு 15 வயது, காமராஜருக்கு 17 வயது. ஆகவே மதுரை மாவட்ட தலைவர்கள் இவர்களை கலந்து கொள்ள அனுமதிக்கவில்லை. காமராஜரை விட KS முத்துசாமி ஆச்சாரி 2 வயது இளையவர். இருப்பினும் பேச்சிலும் செயலிலும் மிகுந்த துடிப்புடன் இருப்பார். ஆகவேதான் அவரை அனைவரும் அண்ணாச்சி என்றே அழைத்து வந்தார்கள். திரும்பவும் காமராஜர், முத்துசாமி ஆச்சாரி மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாம் மாலை நேரங்களில் கடை தெருக்களிலும் மாரியம்மன் கோயில் மைதானம், தெப்பக்குளம் படிக்கட்டு ஆகிய இடங்களில் சந்திப்பார்கள். சந்தித்து இந்த நாட்டு நிலைமை பற்றி விவாதிப்பார்கள். குறிப்பாக சுதந்திர போராட்ட செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள். அக்கூட்டத்தில் ஆங்கிலேயருடைய அடாவடித்தனங்கள் கடுமையாக விமர்சிக்கப்படும். நாக்பூரிலும் ஜபல்பூரிலும் நடந்த கொடி அணிவிப்பு போராட்டம், ஆயுத போராட்டம் ஆகியவற்றில் கலந்து கொள்வதற்கு தமிழகத்திலிருந்து பெரும்பாலானோர் சென்றார்கள். மதுரையிலிருந்து சென்றவர்களோடு இவர்களும் செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார்கள். ஆனால் இருவருக்கும் 18 வயது நிரம்பாத காரணத்தினால் காமராஜரையும் KS முத்துசாமி ஆச்சாரியும் மதுரை மாவட்ட தலைவர்கள் வேண்டாம் என்று சொன்னதோடு கொஞ்ச நாள் பொறுத்திருங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். 1923ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் பெருமளவில் நடைபெற்றது. 18 வயது நிரம்பிய KS முத்துசாமி ஆச்சாரி, 20 வயது நிரம்பிய காமராஜர் மதுரை சென்று கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார்கள். ஒரு இடத்தில் போராடினால் இவர்கள் இளம் வயதினர் என்று போலீசார் மிரட்டுவார்கள். உடனே அடுத்த இடத்திற்கு சென்று போராடுவார்கள். போலீசாருக்கு கண்ணாமூச்சி காட்டுவது போல ஏமாற்றி மதுரையில் நடந்த போராட்டங்களில் முழுமையாக பங்கேற்றார்கள். இரவு நேரம் போராட்டம் முடிந்து விருதுநகர் திரும்புவார்கள். அந்த காலத்தில் விருதுநகரில் நீதி கட்சி என்கிற ஜஸ்டிஸ் கட்சி தான் மிக பிரபலமாக இருந்தது. விருதுநகர் அக்கட்சியின் கோட்டையாக இருந்தது. அக்கட்சியின் பிரபலங்கள் PV ராமசாமி நாடார், செந்தில்குமார் நாடார் போன்ற செல்வந்தர்கள் தான் தலைவர்களாக விளங்கினார்கள். நீதி கட்சியை தவிர அங்கு வேறு எந்த கட்சியும் எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. அந்த காலத்தில் மதுரையை சார்ந்த கிருஷ்ணசாமி பாவலர் தலை சிறந்த காங்கிரஸ் பேச்சாளர். அவரை அழைத்து வந்து விருதுநகர் நண்பர்கள் ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்தார்கள். அந்த பொதுக்கூட்டத்தில் ஜஸ்டிஸ் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் அடியாட்களை ஏவிட்டு அந்த அடியாட்கள் கூட்டத்திலே கலந்து கொண்டு நரி ஊழையிடுவது போல் ஊழையிட்டு கிருஷ்ணசாமி பாவலரை பேச விடாமல் தடுத்து திருப்பி அனுப்பினார்கள். KS முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும் இதை சவாலாக ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாளே அதே இடத்தில் கூட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். ஒரு வண்டியில் கிருஷ்ணசாமி பாவலரை அமர வைத்து ஒருவரும் முத்துசாமி ஆச்சாரியும்
மற்றொரு புறம் காமராஜரும் பிடித்துக் கொண்டார்கள். பின்னாலே இன்னொரு வண்டி, அந்த வண்டியில் ஆட்கள் இல்லை, அதற்கு மாறாக தடிகள், குத்திட்டி, வல்லையம், வேல்கம்பு, அரிவாள், சோடா புட்டி என்ற அத்தனை ஆயுதங்களும் அந்த வண்டியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இந்த இரண்டு வண்டிகளும் தொடர பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் பின்தொடர ஊர்வலம் கூட்ட மைதானத்திற்கு சென்று கூட்டம் நடந்தது. கூட்டத்தில் ஜஸ்டிஸ் கட்சியினுடைய ரவுடிகள் கலந்து கொண்டார்கள். அவர்கள் யார் யார் என்பது முத்துசாமி ஆச்சாரிக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் பக்கத்தில் முத்துசாமி ஆச்சாரி தன்னுடைய தொண்டர்களை இடுப்பில் கத்தியுடன் அமர வைத்து விட்டார். கூட்டம் மிக விமர்சையாக, அதுவும் பிரமாண்டமாக நடந்து முடிந்தது. இந்த முதல் கூட்டத்தில் ஊழையிட்ட ஜஸ்டிஸ் கட்சிக்காரர்கள் இந்த கூட்டத்தில் வாய்மூடி மௌனியாக இருந்தார்கள். கூட்டம் மகத்தான வெற்றி பெற்றது. இதற்கு திட்டம் தீட்டியவர் முத்துசாமி ஆச்சாரி, செயல் வடிவம் கொடுத்தவர் காமராஜர். 1922ஆம் ஆண்டு தேசபந்து சித்தந்தன் தாசும் மோதிலால் நேருவும் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ்காரர்கள் பங்கேற்று போட்டியிட்டு சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என்று அறிவித்தார்கள். ஆனால் காந்திஜியும் ராஜாஜியும் அதை ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் விளைவாக சி.ஆர். தாஸ் ஸ்ரீராஜ்ய கட்சியை தொடங்கினார். கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும் சுயராஜ்ய கட்சியை ஆதரித்தனர். தமிழக தலைவர்களான திரு சத்தியமூர்த்தி, எஸ். சீனிவாச ஐயர், ஏ. ரங்கசாமி ஐயங்கார் போன்றவர்கள் சி.ஆர். தாஸ் தலைமையேற்றார்கள். தமிழகம் எங்கும் சட்டசபை நுழைவை ஆதரித்து பிரமாண்டமான பிரச்சார கூட்டங்கள் நடந்தன. கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரி சத்தியமூர்த்தி உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் விருதுநகருக்கு அழைத்து வந்து பல கூட்டங்கள் நடத்தினார். அதன் விளைவாக கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரி தீரர் சத்தியமூர்த்தி மற்றும் முன்னணி தலைவர்களுக்கெல்லாம் நண்பரானார். 1926ஆம் ஆண்டு சி.ஆர். தாஸின் கொள்கையை காந்தி ஏற்றுக்கொண்டார். 1930ஆம் ஆண்டில் ஆங்கிலேய அரசு உப்புக்கு வரி விதித்த காரணத்தினால் அந்த கடும் சட்டத்தை எதிர்த்து அண்ணல் காந்திஜி அவர்கள் 12/3/1930 அன்று தண்டியிலிருந்து தண்டிக்கு உப்பு காய்ச்சுவதற்காக யாத்திரையை தொடங்கினார். அதன் தொடர்ச்சியாக வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சுவதற்காக 13/4/1930 அன்று 150 தொண்டர்களோடு திருச்சியிலிருந்து ராஜாஜி பயணம் தொடங்கினார். அப்பொழுது கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரிக்கு வயது 25. அவருடைய தகப்பனார் சங்கரநாராயண ஆச்சாரி திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று உறுதியாக சொன்னார். கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரி ஒத்துக்கொள்ளவில்லை. இருப்பினும் தந்தையினுடைய சொல்லை மீறாமல் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டார். 6/4/1930 அன்று கயத்தாரில் திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்தில் காமராஜர், முருக தனுஷ்கோடி போன்ற இளைஞர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள். திருமணம் முடிந்த பின்பு அங்கேயே காமராஜர், முருக தனுஷ்கோடி உள்ளிட்ட இளைஞர்களை எல்லாம் கூட்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை எப்படி வெற்றிகரமாக மக்களிடத்தில் எடுத்துச் செல்வது என்பதை முத்துசாமி ஆச்சாரி ஆலோசனை செய்தார். அவர்களை எல்லாம் நீங்கள் செல்லுங்கள், 15 நாட்களில் நான் வருகிறேன் என்று சொல்லி வழியனுப்பி வைத்தார். விஸ்வகர்மா சமுதாயத்தில் திருமணம் முடிந்து 7ஆம் நாள் தான் கங்கணம் கழட்டுவது வழக்கம். ஆனால் இவர் கங்கணமே கழட்டாமல் 4வது நாளிலேயே விருதுநகர் வந்து சேர்ந்தார். உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரிக்க வேண்டும், மக்களிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் தீவிரமாக கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும் செயல்பட்டார்கள். கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரி ஒரு கூட்டத்தில் மிக கடுமையாக பேசியதன் விளைவாக ஆங்கிலேய அரசு கைது செய்து ஓராண்டு சிறை தண்டனை வழங்கியது. அந்த ஓராண்டு சிறை தண்டனை காலத்தில் கே.எஸ். முத்துசாமி ஆச்சாரியை திருச்சி, வேலூர், பெல்லாரி சிறைகளுக்கு மாற்றி போலீசார் கொடுமையான சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள். 1932ஆம் ஆண்டு நாடு முழுவதும் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு மிக தீவிரமாக இருந்தது.
அதிலும் KS முத்துசாமி ஆச்சாரி பங்கேற்றார். எங்கெல்லாம் அந்நிய துணிகள் விற்கப்படுகிறதோ அந்த கடைகளுக்கு முன்னாலே சென்று அந்நிய துணிகளை வாங்காதீர்கள் என்று கோஷமிட்டு மிக கடுமையான பிரச்சாரம் செய்தார். அந்நிய துணி பகிஷ்கரிப்பு சம்பந்தமாக ஒரு பொதுக்கூட்டத்திலே ஆங்கிலேயர்கள் துணிகள் விற்பதன் மூலம் கொள்ளையடிப்பதை கடுமையாக குற்றம் சாட்டி பேசினார். அதன் விளைவாக முத்துசாமி ஆச்சாரி கைது செய்யப்பட்டு ஓராண்டு சிறை தண்டனை வழங்கப்பட்டு திருச்சி, வேலூர் சிறைகளில் அடைக்கப்பட்டார். அப்போது வேலூர் சிறையில் அவரோடு பக்தவச்சலம், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, பட்டாபி சீதாராமையா, டி பிரகாசம் ஆகிய முக்கிய தலைவர்கள் உடனிருந்தார்கள். அவர்கள் அனைவரோடும் பழகுகிற வாய்ப்பினை முத்துசாமி ஆச்சாரி பெற்றார். KS முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரையும் அவருடைய நண்பர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும், விருதுநகரிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆங்கிலேய அரசு தீவிரமாக முயன்று 1933ஆம் ஆண்டு சென்னை சதி வழக்கு என்ற ஒரு பொய் வழக்கை ஆங்கிலேய அரசு தேசபக்தர்கள் மீது பதிவு செய்தது. உதகமண்டலத்தில் ஓய்வெடுக்க வரவிருந்த வங்க அடக்குமுறை கொடுங்கோலன் கவர்னர் சர் ஜான் ஆண்டர்சனை கொலை செய்யவும் வங்கியில் கொள்ளையடிக்கவும் சென்னையில் கூடி சதி செய்ததாக அருணாச்சலம், சபாபதி, கண்ணாயிரம், ஹைதர் அலி என்கிற சங்கர், HD ராஜா, வங்கத்திலிருந்து சென்னை வந்து புரட்சியை பரப்புவதற்கு பணியாற்றிய இந்த புரட்சியாளர் மோகன்லால் சர்க்கார், கோவை சுப்பிரமணியம் உள்ளிட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அந்த வழக்கில் சதிக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் காமராஜரும் KS முத்துசாமி ஆச்சாரியும் ஆவார்கள் என்று ஆங்கிலேயர்கள் கருதி வழக்கில் சேர்க்க எவ்வளவோ முயன்றனர். ஆனால் ஆதாரம் இல்லாததால் போலீசார் தோல்வியை தழுவினார். உண்மையில் சுதந்திர சங்கு பத்திரிகை ஆசிரியர் அருணாச்சலம் தான் ஆண்டர்சனை கொல்ல தேர்வு செய்யப்பட்டிருந்தார். ஆண்டர்சன் கொல்வதற்கு நம்முடைய அருணாச்சலம் விருதுநகர் சென்று காமராஜரிடமும் முத்துசாமி ஆச்சாரியிடமும் பணம் பெற்று புதுச்சேரி சென்று 2 துப்பாக்கிகள் வாங்கி கொண்டு சென்னைக்கு வந்தார். சென்னை திரும்பி ஆண்டர்சன் வருகைக்காக காத்திருந்தார். அப்போது எப்படியோ தகவல் தெரிந்த போலீசார் அருணாச்சலத்தை கைது செய்து அவருடைய நண்பர்களை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தது. காமராஜரின் KS முத்துசாமி ஆச்சாரியும் அந்த வழக்கில் சேர்க்க முடியாமல் போனதற்காக ஆத்திரமடைந்த போலீசார் வேறொரு சதி வழக்கை சோடித்தனர். அந்த வழக்குத்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் தபால் நிலைய வெடிகுண்டு வழக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் தபால் நிலையங்களை தற்க KS முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும் அவரின் நண்பர்களும் நாட்டு வெடிகுண்டுகள் வீசி தாக்கினார்கள் என்பதுதான் அந்த வழக்கினுடைய சாராம்சம். விருதுநகரில் அந்த காலத்திலே பாம்பே ஷோ என்கிற பேரில் ஒரு கண்காட்சி நடந்து கொண்டிருந்தது. இரவு நேரத்தில் KS முத்துசாமி ஆச்சாரி, காமராஜர் மற்றும் நண்பர்கள் எல்லாம் அந்த திடலில் சந்தித்து நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருப்பார்கள். இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுவதற்கு முதல் நாள் இரவு 2 மணி வரை பாம்பே ஷோ நடந்த இடத்தில் KS முத்துசாமி ஆச்சாரி விருதுநகரில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி அனந்தராமகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அதே நாள் இரவில் விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தபால் நிலையங்கள் மீது வெடிகுண்டுகள் வீசப்பட்டு சம்பவம் நடந்தது என்று வழக்கு சோடிக்கப்பட்டது. இந்த சதிக்கு KS முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும் தான் காரணம் என்று பொய் வழக்கு போட்டு இருவரையும் போலீசார் கைது செய்தார்கள். மற்றும் KS முத்துசாமி ஆச்சாரியின் உற்ற நண்பர்களான நிருபர் மாரியப்பன், நாராயணசாமி, வெங்கடாச்சலம் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர். கைது செய்த 5 பேரையும் மதுரை மத்திய சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்கை விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக சிறப்பு அதிகாரியாக CID இன்ஸ்பெக்டர் தோத்தாத்திரிநாத் ஐயங்கார் நியமிக்கப்பட்டு அவர் அங்கேயே முகாமிட்டிருந்தார். சிவகாசி துணை சூப்பரண்டாக பணியாற்றிய பார்த்தசாரி ஐயங்கார் இவ்வழக்கை ஜோடிப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவர் பின்னாளில் மாகாண IG ஆனவர்.
இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய போலீஸ்க்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. ஆதாரம் கிடைக்காத காரணத்தால் கவலையும் உற்ற போலீசார் விருதுநகரில் உள்ள KS முத்துசாமியின் இல்லம், காமராஜர் இல்லம், அவருடைய நண்பர்கள் இல்லங்களில் எல்லாம் சோதனையிட்டார்கள். எங்கும் வெடிகுண்டுகளோ துண்டு பிரச்சாரங்களோ அல்லது வேறு ஆவணங்களோ கிடைக்கவில்லை. இந்த வழக்கில் KS முத்துசாமி ஆச்சாரி முதல் எதிரியாகவும், இரண்டாவது எதிரியாக காமராஜரும், மூன்றாவது எதிரியாக நிருபர் மாரியப்பனும், நான்காவது எதிரியாக நாராயணசாமியும், ஐந்தாவது எதிரியாக வெங்கடாச்சலமும் சேர்க்கப்பட்டார்கள். போலீசாருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வலுவான ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. வழக்கை எப்படி நிரூபிப்பது என்று மிகவும் பயந்து போனார்கள். அதன் விளைவாக வெங்கடாச்சலம் என்ற ஐந்தாவது எதிரியை அடித்து உதைத்து இம்சித்து சித்திரவதை செய்து அப்புறவராக மாற்றினார்கள். KS முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும் அவரின் நண்பர்களும் தான் தபால் நிலையங்களின் மீது வெடிகுண்டுகள் வீசினார்கள் என்று போலீசாரின் வற்புறுத்தல் தாங்காமல் வெங்கடாச்சலம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். வழக்கு அடிஷனல் முதல்வர் மேஜிஸ்ட்ரேட் JPL மன்றோ அவர்கள் முன் விசாரணைக்கு வந்தது. பிரபல சுவராஜ்ய பத்திரிகையாளரான போத்தன் ஜோசப்பின் சகோதரர் வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் KS முத்துசாமி ஆச்சாரிக்கும் காமராஜருக்கும் மற்ற எதிரிகளுக்கும் ஆஜராகி வாதாடினார். இந்த வெடிகுண்டு வழக்கு தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த வழக்கினுடைய சம்பவங்கள் எல்லாம் தினமும் நடைபெறுகிற செய்திகளாக பத்திரிகைகளில் வந்த வண்ணம் இருந்தது. இந்த வழக்கில் முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரையும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் தலைவர் சத்தியமூர்த்தி, குமாரசாமி ராஜா போன்றவர்கள் மிக கடுமையாக போராடினார்கள். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கில் அப்ரூவரான வெங்கடாச்சலம் நீதிபதி முன்னால் சாட்சியம் அளித்த போது போலீசார் என்னை மிரட்டி பொய் வாக்குமூலம் தயாரித்துக் கொண்டார்கள் என்று சொல்லி மாற்றி வாக்குமூலம் கொடுத்தார். மேலும் இந்த வழக்கில் மிக முக்கியமான சம்பவம் என்னவென்றால், அனந்தராமகிருஷ்ணன் சாட்சியாக சேர்க்கப்பட்டிருந்தார். அந்த சப் இன்ஸ்பெக்டர் அனந்தராமகிருஷ்ணன் 2 மணி வரை KS முத்துசாமி ஆச்சாரி தன்னுடன் இருந்தார் என்று சொன்னால் வழக்கு தவிடுபடி ஆகிவிடும் என்று சொல்லி போலீசார் தன்னுடன் 2 சம்பவம் நடந்த நாள் அன்று KS முத்துசாமி ஆச்சாரி பேசிக்கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி மாற்றி சொல்ல வேண்டும் என்று எவ்வளவோ வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் மறுத்து விட்டார். நான் உண்மையைத்தான் சொல்லுவேன் என்று சொல்லி உண்மையை கூறினார். அதை குறுக்கு விசாரணையில் மிக தெளிவாக சொன்னார். வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப்பின் திறமையான குறுக்கு விசாரணையும் ஆணித்தரமான வாதமும் வழக்கை தவிடுபடியாக்கின. அனந்தராமகிருஷ்ணன் போலீசார் சொன்னபடி சாட்சியம் சொல்ல மறுத்ததால் அவரை விருதுநகரிலிருந்து உடனடியாக மாற்றினார்கள். இந்த வழக்கில் போலீசார் மிக கேவலமானவர்களாக தமிழ்நாடு முழுவதும் சித்தரிக்கப்பட்டார்கள். நீதிபதி JPL மன்றோ அவர்கள் மிக தெளிவான தீர்ப்பு வழங்கினார். அவர் தன் தீர்ப்பில் போலீஸ் தரப்பு சாட்சியங்கள் நம்பத்தகுந்தவையாக இல்லை என்றும், இவ்வளவு புத்திசாலிகளான இளைஞர்கள் KS முத்துசாமி ஆச்சாரியும் காமராஜரும் ஒரு வெடிகுண்டு சதியை இவ்வளவு பலவீனமாக திட்டமிட்டிருப்பார்களா என்பது என்னால் நம்ப முடியவில்லை என்று கூறி வழக்கை தள்ளுபடி செய்தார். 1954ஆம் ஆண்டில் ராஜாஜி அவர்கள் பதவி விலகிய பின்னர் காமராஜரை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சொல்லி முத்துசாமி ஆச்சாரி மிகவும் உறுதுணையாக இருந்து காமராஜரை முதலமைச்சராக்கினார். 13/4/1954 அன்று காமராஜரை முதல்வராக்கி அழகு பார்த்த KS முத்துசாமி ஆச்சாரி எந்த பதவிக்கும் விரும்பியதில்லை, எந்த பதவியும் நாடி சென்றதில்லை. வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக பணியாற்றி வந்தார். அதுவும் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். காமராஜரும் முத்துசாமி ஆச்சாரியின் உற்ற நண்பர்கள். தன்னுடைய நண்பன் காமராஜர் மறைவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பு 1972ஆம் ஆண்டு முத்துசாமி ஆச்சாரி அவர்கள் மாரடைப்பில் இயற்கை எய்தினார்.
அந்த மாமனிதர் முத்துசாமி ஆச்சாரியை மனதார போற்றி வாழ்த்தி புகழ்வோம். ஐயா, நீங்க இவ்வளவு நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷத்துக்கு மேல விருதுநகர் KS முத்துசாமி ஆச்சாரியார் அவர்கள் குறித்து பேசும்பொழுது அவருடைய அந்த வாழ்க்கையில் நடந்த அந்த நிகழ்வுகள், அவர் எப்படி சுதந்திரத்துக்காக போராடினார், எப்படி இந்த போராட்டங்களை முன்னெடுத்து வெற்றி கண்டுள்ளார், எவ்வளவு ஒரு சாதுரியமான ஒரு புத்தி உள்ளவர் என்ற பல விஷயங்களை ரொம்ப அரிய தகவலை எங்களுக்கு சொன்னபொழுது உண்மையாகவே வந்து ஒரு என்ன சொல்றது, நமக்கு உணர்ச்சி பூர்வமாக அது நேரடியாக அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற ஒரு ஃபீலிங், என்ன சொல்ல, உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. அதே போன்றுதான் இந்த பார்க்கின்ற இந்த நேரில் கூட ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக இளைஞர்களுக்கு வந்து இந்த நீங்க சொன்ன இந்த அவருடைய ஸ்டோரி, அந்த கதை, அவர் வாழ்க்கையில் நடந்த அந்த உண்மை சம்பவங்கள் வந்து நிஜமாவே வந்து ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தும்ன்ற நான் நம்புறேன். இவ்வளவு நேரம் வந்து இவ்வளவு அழகாக ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இவங்கெல்லாம் இப்படி உழைச்சிருக்காங்களா, நாமெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. நேரடியாக அந்த நிகழ்வை பார்த்த ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. மக்கள் சார்பாக, பொதிகை நேயர்களின் சார்பாக உங்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. உங்களுக்கும் பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இந்த நல்ல நிகழ்ச்சியை தந்திருக்கிற பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நேயர்களே, இவ்வளவு நேரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் SK கார்வேந்தன் அவர்கள் விருதுநகர் KS முத்துசுவாமி ஆச்சாரியார்கள் அவர் குறித்து மிக அற்புதமான தகவல்கள் நம்ம கிட்ட சொன்னாரு. கேட்கறதுக்கே ரொம்ப மெய் சிலிர்ப்பா இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருந்திருக்காங்களா, இவங்கெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடி இருக்காங்களா அப்படின்னு அது கேட்கும் பொழுதே நமக்கெல்லாம் ரொம்ப சிலிர்ப்பா இருக்கு. உண்மையாகவே நாமெல்லாம் ஏதாவது செஞ்சுமா அப்படின்னு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காரு SK கார்வேந்தன் அவர்கள். தொடர்ந்து பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து அவர் பேசிக்கிட்டே வராரு. மீண்டும் அடுத்த வாரம் இந்த தமிழகத்தின் தியாக சுடர்கள் என்ற தலைப்பில மற்றும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் குறித்து நாம் பேசுவோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.